வணக்கம் மக்களே. இன்றைக்கி கொற்றை செல்வி யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, மழை தண்ணியை பிடிச்சி மழை காலத்தில் எப்படி சேகரித்து வச்சுக்கிறதுன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் உங்களுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரெட் அலர்ட்டு அப்படின்னா வெள்ளம் வரும்போது எப்படி இருந்தாலும் கரண்ட்டு கட் பண்ணிவிடுவாங்க. சென்னை மாதிரியான அப்புறம் இந்த டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் தண்ணி வர டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணி 3 நாள் 4 நாள் வராது. அது இல்லாமல் புயல் மாதிரியான டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் அழுந்து விழுந்து கரண்ட்டு கட் ஆகிடும். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி மழை டைமில் கிடைக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் பிடிச்சி வடிகட்டி பிடிச்சி நாங்கள் பயன்படுத்திப்போம். இந்த மாதிரி பிடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வந்து இந்த தண்ணி கெடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, சித்திரை, வைகாசி வரைக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. அதுதான் இந்த பித்தளை பாத்திரத்தோட அருமையே. இந்த சென்னை மாதிரியான புறநகர் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஏரியில் தண்ணி ரொம்பும்போது எங்கள் தெருவில் தண்ணி ஏறிடும். ரொம்ப தண்ணி ஏறும்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியான டைமில் எங்களால் தண்ணி பிடிக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய அண்டா இந்த மாதிரி குடத்துலலாம் நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம். அந்த அண்டாவில் 3 தவளை தண்ணி பிடிக்கலாம், இதில் 2 தவளை பிடிக்கலாம். இது வந்து 1.5 தவளை, இது 1.5 தவளை, கிட்டத்தட்ட ஒரு 13 தவளை கிட்ட நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து வீணாக வந்து பித்தளை பாத்திரத்தை கவுத்து வைக்காமல், சென்னை மாதிரியான இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கரண்ட்டு கட் பண்ணால் தண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டைமில் கிடைக்கிற மழை தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா கரண்ட் இல்லாத டைமில் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம். குடிக்கிறதுக்கு வந்து இந்த கேன் வாட்டரை வச்சுக்கிட்டு, மற்றபடி சமையலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து மழை தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ரொம்ப குடிக்கவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்கனாவே போதும். குடிக்கிறதுக்கு இதுவே பயன்படுத்திக்கலாம். நம்ம வீணாக காசு கொடுத்து வாங்கி ஒவ்வொன்றையும் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மழை தண்ணியை பிடிச்சி நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கண்டிப்பாக மழை தண்ணியை பிடிச்சி வச்சுப்போம். இது வந்து நாள் ஆக ஆக நல்லா அந்த தண்ணி இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும். எப்போவுமே இந்த பித்தளை பாத்திரத்தை கவுத்து வைக்காதீங்க, தண்ணியை பிடிச்சி பயன்படுத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பித்தளை பாத்திரம். பொங்கலுக்கும் சரி, இந்த மாதிரி மழை நேரத்துலையும் சரி, இந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்து நாங்கள் நல்லா எலுமிச்சம்பழம் புளி போட்டு வதக்கி நல்லா சுத்தமாக பயன்படுத்துவோம். இந்த மாதிரி மழை டைமில் தண்ணி கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பாத்திரங்கள் இருந்தால் அதில் கண்டிப்பாக தண்ணியை பிடிச்சி தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கார்த்திகை மாதம் நல்லா மழை அடிக்கும், ஐப்பசி மாதமும் நல்ல மழை பெய்யும். கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இருக்கிற பாத்திரங்களில் இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்களை பிடிச்சி வச்சிங்கன்னா தண்ணி கெட்டு போகாது, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஐடியாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மழை தண்ணியை பிடிச்சி அதுலேயே தேய்ச்சிங்கன்னா அந்த பித்தளை குடம் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பித்தளை தவளை பிடிச்சி வைக்கிற தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரத்த சோகை, கபம் இந்த மாதிரியான வியாதிகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்படுறது வந்து இது தவிர்க்கும்.